கதாபாத்திரம் கொடுத்த கோபி சாருக்கு என்னுடைய நன்றி. சொன்ன மாதிரி இந்த கதை எப்படி சொல்லும்போதே என்ன சொல்லும்போதே இல்லை சார் ஒரு த்ரில்லர் படம் அவ்வளோதான் சொன்னார். அப்புறம் நாங்கள் ஸ்பாட்டுக்கு போனால் ஒவ்வொரு சீனாக கேட்குறேன், சீனை ஃபுல்லாக சொல்லவே மாட்டேங்கிறேன். சார் சீனை சொல்லிட்டு படம் எடுங்கன்னா என்ன சார் சீனை சொல்லவே மாட்டேங்கிறீங்க? இல்லை சார் சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும் அப்படிங்கிறார். எனக்கு அதனால் சீனை சொல்லாமலே என்னை நடிக்க வச்சப்ப இவர் ஹீரோ யாருங்க அப்படின்னு கேட்டால் போய் நின்று கண்ணாடி போட்டு பாக்கியராஜ் சார் மாதிரி வந்து நிற்கிறாரு. இன்னைக்கு பாக்கியராஜா யாராவது ஏற்றுவாங்களா நமக்கு தெரியலையே, எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா தலைவன் ஏதோ சாதாரணமாக இந்த நடிக்க வராது போல இருந்தால் நினச்சேன். ஆனால் பட்டையை கிளப்பிட்டாப்புல தினேஷ் சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் தினமலரில் பத்திரிகை ஓனர் அப்படின்ட்டு. என்னப்பா நமக்கு கிட்ட பயிற்சி கூட கொஞ்சம் பயந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன பார்த்து பயப்படுறாரு. ஐயோ என்னடா இது, நான் சார் நீங்கள் எப்படி நல்லா நடிக்கிறேன்னா இப்படி கெஞ்சி கேட்குறாரு. சூப்பராக சார் பரவாயில்லையா சார் நல்லா பண்ணலாம். என்ன இவர் நம்மகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம இவர் ஏதாவது நியூஸ் போட வைக்கலாம் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா இவர் நான் நல்லா நடிக்கிறேன்னா டெய்லி இதே வேலையாக போச்சு, நம்ம பதில் சொல்கிறதே வேலையாக போச்சு. அதனால் நம்ம ஆனந்த் பாண்டி தம்பி அவனும் இதே தான். அண்ணா பரவாயில்லையா தம்பி வந்துடுவேண்ணா. ஏய் வந்துடுவேடா, எங்கடா இது சினிமாக்குள்ளே தானே இருக்குது, வேற எங்கேயா போயிருக்கேன். நான் சாலிகிராமத்தை சுற்றும் போது கண்டிப்பாக வந்து தான் வேறு வழியே கிடையாது, வந்துடுவேடா அப்படின்னேன். அதுமாதிரி அந்த பொண்ணுங்க அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறதே வேலை, இவங்க அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க மைக்கை வச்சுக்கிட்டு. இல்லைடா நம்ம எல்லாருமே தான் அப்படி, ஏன்னா என்ன சொன்னாலும் தப்பாக நினைப்பாங்க. இந்த பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு கவர்ச்சியாக கொஞ்சம் பண்ணிட்டு வருமா, சரி நம்ம கண்ணு அந்த பக்கம் அப்படி திருப்பிக்கிட்டு அப்படி வயசுக்கு மரியாதை கொஞ்சம் திருப்பி போ அப்படின்னு பார்த்தா டக்குனு அண்ணன் அப்படி அண்ணன் வேற சொல்லிட்டேன் பாப்பா இப்படி. ஆனால் எல்லாருமே ஒரு நட்பாக ஜாலியாக சந்தோஷமாக ஒர்க் பண்ணோம். அதுமாரி இணை தயாரிப்பாளர் தம்பி பேர் என்ன சித்தி சொல்லாமல் விட்டேன்னா அவ்வளோதான், அடுத்த படத்தில் என்ன வச்சு செஞ்சிருவான். அந்த அளவுக்கு ஒரு கவனிப்பு. இது ட்ரிப்பு போன மாதிரி தான் இருந்தது. அந்த காட்டேஜ்லாம் நாங்கள் ட்ரிப்புக்கு தங்கி இருந்த மாதிரி இருந்தது. நான் நிறையா பேசலான்னு பார்த்தேன், டைம் இல்லாமல் போச்சு. என்ன